அம்மாவும் தங்கச்சியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் அந்த குட்டி பையனை விட்டுட்டு போக 2 பேருக்கும் மனசே இல்லை. அவனை தூக்கி வச்சுட்டே இருந்தா என் தங்கச்சி. அவனுக்கும் இப்போ நல்லாவே விவரம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சித்தி மேலே படுத்துட்டு சோகமாக பார்த்துட்டே இருந்தான். இன்னும் 2 நாளில் நானும் குட்டி பையனும் ஊருக்கு போகலான்ட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு மனசே இல்லை பிள்ளையை விட்டுட்டு போகிறதுக்கு. அப்புறம் டைம் ஆகிட்டே இருந்துச்சா, வீட்டுக்கு வந்து திருச்செந்தூர்லேருந்து போகிறதுக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும். அப்பா வேறு வெளியே சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்காங்களா, அதனால் அம்மாவும் சீக்கிரம் வாமா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அம்மா அங்கேருந்து வரும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் நம்ம வீட்டில் அம்மா ஜாலியாக இருக்க போகிறாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் திடீர்னு இங்கேருந்து கிளம்பும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி பாய் சொல்லியாச்சு அம்மாக்கும் தங்கச்சிக்கும். அவங்க 2 பேரையும் கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க இவங்க. இப்போ தான் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போவே தாங்க முடியாத அளவு வெக்கையாக இருக்குது வீட்டில். இன்னும் மே மாதம் எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 ஃபேனையும் போட்டாலும் கூட வீட்டுக்குள்ளே காற்றே வந்த மாதிரி இல்லை, ரொம்ப வெக்கையாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து குட்டி பையனை வச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தாங்க. நானும் காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியவே கொண்டு போயிட்டேன். என்னதான் வெளியே போய் உட்காந்தா கூட இயற்கையாக சுத்தமாக காற்றே வரல. டேபிள் ஃபேனை தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருந்தோம். 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே விளையாண்டுட்டே காஃபி குடிச்சாச்சு. குட்டி பையனோட விளையாண்டுட்டே இருந்தபோது டைம் போகிறதே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.